ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். ஒரு சின்ன பையன். அதாவது காலேஜ் முடிச்சு ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன் அந்த பையனுக்கு. ஸோ அந்த பையன மீட் பண்ணேன். ஆக்சுவலா வந்து அந்த பையன் எப்படி எனக்கு பழக்கம்னா, எங்களுடைய சாருடைய ஸ்டூடண்ட். ஓகே. அவர் வந்து புரொஃபஸரா இருக்கிறாரு. அவருடைய ஸ்டூடண்ட் இந்த பையன். மீட் பண்ணப்போ நான் முடிச்சு ஒரு 6 மந்த் ஆச்சுண்ணா, ஆனா இன்னும் கரெக்ட்டா பிளேஸ் ஆக முடியல அப்டின்னா. ஸோ அப்ப நான் கேட்டேன், "என்னடா தம்பி என்னம்மா ஏன் உன்னால பிளேஸ் ஆக முடியல? என்ன நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிற, நல்லா பேசுற. தென் ஸ்டில் உன்னால பிளேஸ் ஆக முடியலன்னா, என்ன ரீசன்?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்லண்ணா நான் அ அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து என்னால கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியல." "சரிடா தம்பி என்ன மாரி கொஸ்டின் கேட்டாங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த பையன் சொன்ன விஷயம் என்னன்னா, "அ அண்ணா ஷார்ட்டேஜ் எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறாங்கண்ணா. எப்படி வந்து சப்ளையர ஃபாலோ பண்ணுவீங்க? அம் எம்ஆர்பினா என்ன?" ஸோ இந்த மாரி விஷயங்கள் கேட்குறாங்கண்ணா. நம்ம படிக்கிற அதாவது என்னைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க படிக்கிறதுக்கும், ரியல் இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா, நான் நெறைய டைம் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு மனி மேக்கிங் ஏரியா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மார்க்ஸ வச்சு எதுவுமே பண்ண போறது கிடையாது. உங்களுடைய நாலேட்ஜ். நீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் அ இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? உங்கள வச்சு அந்த இடத்துல எப்படி மணி மேக் பண்ணலாம்ங்கிறது தான் வந்து இண்டஸ்ட்ரியோட எய்மோ தவிர, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹை ஸ்கோரிங் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட நீட் கிடையாது. ஆக்சுவல் ஃபேக்ட் இதுதான். ஸோ, அதனால எப்பயுமே வந்து நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட நீட் என்ன? இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது? ரியல் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது? அப்படிங்கிறத ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான், நீங்க வந்து உங்களுடைய கரியர்ல ஐ மீன் ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதா இருந்தாலும் சரி, அது மட்டும் பத்தாது. ஏன்னா உங்கள மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 100 பேர்ல நீங்க வந்து யூனிக்கா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான், நீங்க வந்து உங்க கரியர்ல அடுத்த லெவலுக்கு வந்து ஈஸியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி போ முடியும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் 100ல ஒரு ஆளா தான் இருப்போம். ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஆல்வேஸ் திங்க் இன் அ ஒ இண்டஸ்ட்ரியல் பெர்ஸ்பெக்டிவ். இஃப் யூ வாண்ட் டூ பிகம் சப்ளை செயின் மேனேஜர், இஃப் யூ வாண்ட் டூ பிகம் பிளானிங் மேனேஜர் ஆர் ஆப்பரேஷன் மேனேஜர், then you should see in this perspective. Okay. So I will see you in the another one good video. Until bye bye.